अस्मद्गुरु परमपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेने रमापतिं वन्दे वृन्दावनचरं वन्दे जयन्ती रमवन्दां वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य श्रीधन्दां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்றவந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்ச திருமங்கை வர்க்க வந்தோன் வாழியே கலியன்றை கொண்டகன் வாழியே திருமலைகள் கடிந்துரைப்போன் வாழியே திருமலைமான் திருஞாய் சிறக்க வந்தோன் வாழியே கஞ்ச பரகதியை அந்தருள்ளோன் வாழியே கடவன் வாழியே மஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த பரசமயத்தை மாற்றக்கூடிய பரமத பங்கத்துல நிரீஸ்வர மீமாம்சகால கழித்த உடனே நிரீஸ்வர சாங்கிய மதத்தையும் கண்டிக்கிறார். சாங்கிய மதத்திலே நிரீஸ்வர சாங்கிய நிராகரணாதிகாரம். அவள் ஈஸ்வரனையே ஒத்துக்கிறதில்லை. சாங்கிய மதம் கபிலன்ற மகான்னாலே பண்ணப்பட்டது. அந்த கபிலரை மகான் அப்படின்னு வேதம் கூட கொண்டாடுறது. இருந்தாலும் கூட அவர் ஈஸ்வரனே ஒத்துக்கொள்ளாதவர். பிரகிருதியும் ஜீவன், இந்த ஜீவனும் ரெண்டு தத்துவமே இந்த உலகுக்கெல்லாம் காரணம். இந்த பிரகிருதின்றது சத்வரஜஸ் தமசு அப்படின்ற மூன்று குணங்களை கொண்டதா இருக்குது. இந்த மூன்று குணங்களும் சமமா இருக்கிற வேளையில மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படுறது. அது விஷமமா சத்வ ரஜஸ் தமஸ் ரஜஸ் மூணும் சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களும் சமமான 33.33 அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி மூன்றும் துல்லியமா சமமா இருந்ததுன்னா அது மூல பிரகிருதி. அப்ப அது பிரளய காலம் போல. அது விஷமமா மாறிச்சுன்னா அதான் ஏற்ற குறைச்சலா இருந்ததுன்னா சத்வரஜஸ்தமோ குணங்கள். அப்போ சிருஷ்டி காலம். அப்போ அந்த பிரகிருதியிலிருந்து மகான் மகத்து, அதிலிருந்து அகங்காரம், அந்த அகங்காரத்திலிருந்து ஏகாதசி இந்திரியங்கள், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரை பஞ்சபூதங்கள் அப்படின்னு உண்டாருது. அப்படின்னு 24 தத்துவத்தை சொல்றாங்க. இப்போ சுருக்கி சொன்னோம். 24 தத்துவங்கள் அந்த பிரகிருதியோடு சேர்ந்து, மூல பிரகிருதியோடு சேர்ந்து 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவம். அதுக்கு மேல சேத்தன தத்துவம் ஜீவன். இந்த 25 தத்துவத்தை தெரிஞ்சுட்டான்னா அவனுக்கு மரணம் ஏற்படுறதுக்கு முன்னே முக்தி வந்துடும், அப்படின்னு மோட்சம் வந்துடும் அப்படின்னு அவர்கள் மதம் சுருக்கம். இந்த பிரகிருதியிலிருந்து மூல பிரகிருதியிலிருந்து சமமா இருக்கிற வேளையில பிரளயம், மூல பிரகிருதியிலிருந்து மகான் உண்டாருது, அகங்காரம் உண்டாருது, ஏகாதசி இந்திரிய பஞ்சபூத பஞ்ச தன்மாத்திரைகள்லாம் உண்டாருதுன்னா சொன்னவே. இதே வைதிக மதமும் நாமும் ஒத்துக்கிறோம். ஆனா இதுல ஒரு சின்ன மாறுபாடு.
என்ன அப்படின்னு சொன்னா மூலப்பிரகிருதியிலிருந்து மகான் உண்டாருது. மூலப்பிரகிருதியிலிருந்து மகான் உண்டாருது. அந்த மகான் சொல்லக்கூடிய மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம் உண்டாருது. அகங்காரம்னு ஒரு தத்துவம். அந்த அகங்கார தத்துவம் மகான்ல கூட சாத்திக எப்படி மூலப்பிரகிருதி 3 குணங்களை கொண்டிருக்கிறதோ, அதான் 3 குணம் இல்லை, அது 3 கொண்டிருக்கிறதோ, 3 தத்துவங்கள் சேர்ந்ததா இருக்குதோ. சத்துவம் ரஜஸ் தமசுன்றது குணம் இல்லை. அந்த சத்வ ரஜஸ் தமசுன்றது ஒரு திரவிய விசேஷம். அது போல அதிலிருந்து உண்டாகக்கூடியதான மகத்துவம் சத்வ மகான், ரஜ மகான், தமோ மகான்னு இருக்குது. அதுபோல அகங்காரமும் சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம்னு 3 பிரிவா இருக்கு. இந்த ஏன்னா இது நம்ம வேதாந்தத்திலையும் சொல்லி இருக்கிறதுனால இந்த பிரகரணத்துல அப்படியே நாம அதையும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் உண்டாருது. தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள், தன்மாத்திரை வாயிலாக பஞ்சபூதங்கள் உண்டாது. நடுவில் இருக்கிற ராஜச அகங்காரம் இருக்குது. இது சாத்விக அகங்காரத்துக்கும் துணையா நிற்கிறது, தாமச அகங்காரத்துக்கும் துணையா நிற்கிறது. அதனால ராஜச அகங்கார துணையோட கூட சாத்விக அகங்காரம் என்ன பண்றதுன்னா இந்த 11 இந்திரியங்களை உண்டாக்குது. அந்தர் இந்திரியமான மனசையும் ஞானேந்திரியமான செவிவாய் கண்மூக்கு உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்ஷு ஸ்ரோத்ரம் தொக்கு தொக்கு ரசனேந்திரியம், செவிவாய் கண், கிராணேந்திரியம் ஆக 5 ஞானேந்திரியங்களையும் செவிவாய் கண்மூக்கு உடல், கிராண ரசன சக்ஷு தொக்கு ஸ்ரோத்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஞானேந்திரியங்களையும் வாக் பாணிபாத பாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கிந்திரியம், கை கால் பாணிபாதம், அப்புறம் பாயு உபஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலஜல துவாரங்களையும் அப்படி அந்த இந்திரியங்களையும் உண்டு பண்றது 11 இந்திரியங்கள். அதுக்கு தாமச ராஜச அகங்காரம் துணையோட கூட தாமச அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரைகள் வாயிலாக பஞ்சபூதங்களை உண்டாக்குது. அந்த பஞ்ச தன்மாத்திரை என்னது அப்படின்னு சொன்னா சப்த தன்மாத்திரை, ஸ்பர்ஷ தன்மாத்திரம், அப்புறம் ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம். அப்படி தன்மாத்திரம்ன்றது இது அதெல்லாம் குண விசேஷம் இல்லை. அது குண விசேஷம் இல்லாததான ஒரு பதார்த்த விசேஷம், திரவிய விசேஷம். இவா என்ன சொல்றா, இவா மதத்துல என்ன, தாமச அகங்காரத்திலிருந்து 5 தன்மாத்திரைகள் நேரவே உண்டாது. சப்த தன்மாத்திரம், ஸ்பர்ஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம். ஒவ்வொரு அப்புறம் இந்த 5 தன்மாத்திரத்திலேருந்து
நேரவே 5 பூதங்கள் உண்டாது. ஆகாசம், அதாவது சப்த தன்மாத்திரையிலேருந்து ஆகாசம், ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலேருந்து வாயு, ரூப தன்மாத்திரையிலேருந்து தேஜஸ், ரச தன்மாத்திரையிலேருந்து அப்புன்னு சொல்லக்கூடிய ஜலம், கந்த தன்மாத்திரையிலேருந்து பிருத்திவின்னு சொல்லக்கூடிய பூமி, இது உண்டாருது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிரகிருத்தின்னு இருக்குது, மூல பிரகிருத்தின்னு. அது அது மாத்திரம் எதில இருந்தும் தோன்றல, அது மகத்தை தோற்றுவிக்கிறது. அதனால அதுக்கு பிரகிருதி அப்படின்ற தன்மை மாத்திரம் இருக்கு. அது எதுலேருந்தும் உண்டாகல, அது உண்டாக்குறது மாத்திரம். உண்டாக்குற காரணமா இருக்கிறதுனால அதுக்கு பிரகிருத்தின்னு பேர். அதுக்கப்புறம் மகத்துன்ற தத்துவம் பிரகிருத்திலேருந்து உண்டாருது. அகங்காரன்ற தத்துவத்தை உண்டாக்குறது. அதனால அதுக்கு 2 தன்மை இருக்குது. அகங்காரன்ற தத்துவத்தை உண்டாக்குறதுனால பிரகிருதி தன்மையும் இருக்குது. பிரகிருத்திலேருந்து உண்டானதுனால விகிருதி, அதான் விகிருதி தன்மை இருக்குது. அதனால மகத்துக்கு பிரகிருதி விகிருதி அப்படின்னு பேர். முதல்ல இருக்கிற மூல பிரகிருதி பிரகிருத்தின்னு மாத்திரம், அந்த தன்மை மாத்திரம் இருக்குது, பிரகிருத்தின்னு பேர். அதே போல அகங்காரம்ன்றது மகத்தத்துவத்திலேருந்து உண்டாருது, விகிருதமாகுது. அப்புறம் இந்த ஏகாதசி இந்திரியங்கள் இது சொன்னமே, பூதங்கள்லாம் உண்டு பண்றதுன்னு. அதனால அகங்காரம்ன்றதும் உண்டாருது, உண்டாக்குறது. ஆனால் அதுவும் பிரகிருதி விகிருதி வகுப்பை சேர்ந்தது. அதுக்கப்புறம் 11 இந்திரியங்கள் சொன்னமே, இந்த 11 இந்திரியங்களும் சாத்விக அகங்காரத்திலேருந்து உண்டாருது மாத்திரம், அது வேற எதையும் உண்டாக்கல. அதனால அதுக்கு விகிருதி அப்படின்ற அந்த வகுப்பு மாத்திரம் சேர்ந்தது. பஞ்ச தன்மாத்திரங்கள் இருக்குதே, அந்த பஞ்ச தன்மாத்திரம் தாமச அகங்காரத்திலேருந்து உண்டாருது, அது விகிருத்தமாகுது. அதனால விகிருத்தின்ற தன்மையும் உண்டு. பஞ்ச பூதங்களை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதத்தை உண்டு பண்றதுனால அது பிரகிருத்தியாகவும் ஆகுது. அதனால பிரகிருதி விகிருதி அப்படின்ற சுவாவத்தை கொள்றது. பஞ்ச பூதங்கள் இருக்கு, அதுல இருந்து உண்டான பஞ்ச பூதங்கள் வெறும் உண்டாருது மாத்திரமே தவிர வேற எதையும் உண்டாக்குறது இல்லை. அதனால அதுக்கு விகிருத்தின்னு மாத்திரம் பேர். அப்போ பிரகிருத்தின்ற தன்மையை கொண்டது மூல பிரகிருதி மாத்திரம். விகிருத்தின்ற தன்மையை கொண்டது 11 இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள். ஏன்னா பஞ்சபூதங்கள் அதுக்கப்புறம் வேற எதையும் உண்டாக்கல, அதனால உண்டாரத்தோட சரி. அதனால 11 இந்திரியங்களும் 5 பூதங்களும் 16 இருக்குது ஷோடசம், அது விகிருதி மாத்திரம். மொத்தம் 24 தத்துவங்கள்ல ஒரு தத்துவம் பிரகிருதின்றது பிரகிருதி வகுப்பு மாத்திரம் சேர்ந்தது. இந்த 11 இந்திரியமும் 5 பூதங்களும் விகிருத்தின்ற தன்மையை கொண்டதுனால மாத்திரம் கொண்டிருக்கிறதுனால இந்த 16ம் விகிருத்தி வகுப்பை சேர்ந்தது. ஆக மொத்தம் 1ம் 16ம் 17 ஆயிடுச்சு. பிரகிருதி விகிருதி அப்படின்னு, அதாவது உண்டாருது உண்டாக்குறது அப்படின்னு 2 தன்மையும் கொண்டது 7. என்னென்ன அப்படின்னு சொன்னா, மகத்து, அகங்காரம், இந்த தன்மாத்திரம் 5, பஞ்ச தன்மாத்திரை, ஆக 7, 24 தத்துவம். அப்படி இது என்னத்துக்கு இவ்வளவு தூரம் இதை சொல்லணும், இந்த இடத்துல தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இத முக்கியமா ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன, வைதிக மதப்படி தாமச அகங்காரத்திலேருந்து தன்மாத்திரையும் பஞ்சபூதங்களும் உண்டாருதுன்றது சத்தியம். ஆனா இவா சொல்றபடி உண்டால.
இவா என்ன சொல்றான்னா, தாமச அகங்காரத்திலேருந்து ராஜச அகங்கார துணையோட இருக்கக்கூடிய தாமச அகங்காரத்திலேருந்து 5 தன்மாத்திரைகள் நேரம் உண்டாயிருது. அந்த 5 தன்மாத்திரைகளும் ஒவ்வொரு பூதத்தை உண்டு பண்றது முறையே அப்படின்னு சொல்றாங்க. அத வைதிக சம்பிரதாயம் ஒத்துக்கல. வேதாந்த சம்பிரதாயம் வேதத்துல என்ன சொல்றதுன்னா, ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து அப்பு, அப்புலேருந்து பிருத்திவி அப்படின்னு படிக்கப்பட்டிருக்கிறதுனால உபனிஷத்துகள்லாம், அதனால தாமச அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரம் ஒண்ணுதான் உண்டாருது. 5 தன்மாத்திரையும் உண்டாகல. சப்த தன்மாத்திரையிலேருந்து ஆகாசம் உண்டாருது. சப்த தன்மாத்திரையிலேருந்து ஆகாசம் உண்டாது. ஆகாசத்திலேருந்து ஸ்பர்ஷ தன்மாத்திரம் உண்டாருது. ஸ்பர்ஷ தன்மாத்திரையிலேருந்து வாயு, வாயுவிலிருந்து ரூப தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரையிலேருந்து தேஜஸ், அந்த தேஜஸிலிருந்து ஸ்பர்ஷ ரச தன்மாத்திரை, ரச தன்மாத்திரையிலேருந்து அப்பு, அப்புலிருந்து கந்த தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரையிலிருந்து பிருத்திவி அப்படின்னு நம்முடைய சம்பிரதாயம். அதனால இப்ப என்னன்னா, அந்த 16 விகிருத்தின்னு சொன்னமோ இல்லமோ, 11 இதுல 5 பூதங்களும் விகிருத்தி மாத்திரம்னு சொன்னோம். அப்படி இல்லை, பிருத்திவி மாத்திரம்தான் விகிருத்தி உண்டாருது. மீதி 4 இருக்குதே, ஆகாசம், வாயு, தேஜஸ், அக்னின்னு, அதான் தேஜஸ் அப்புன்னு, இந்த 4ம் பிரகிருதி விகிருத்தி ஆறுது. பூர்வ தன்மாத்திரையிலேருந்து உண்டாருது, உத்தரத்துல இருக்கக்கூடிய தன்மாத்திரைய உண்டு பண்றது. அதனால இந்த 4ம் பிரகிருதி விகிருத்தின்ற வகுப்பை சேர்றது. அதனால அங்க 16ன்னு சொன்னது, 16 1 17ன்னு சொன்னதுல இந்த 4 குறையிறது. இந்த 4 அங்க போய் சேர்றது. அதாவது பிரகிருதி 1, விகிருத்தின்னு சொல்லக்கூடியதுல, அதான் விகிருத்தின்னு சொல்லக்கூடியதுல, அதான் விகிருத்தின்னு சொல்லக்கூடியதுல இந்த 5 தன்மாத்திரையும் 5 பூதங்களும் 11 இந்திரியங்களும் சொன்னமே, இல்லை, 11 இந்திரியங்களும் ஒரு பூதம் மாத்திரம்தான் விகிருத்தி. அப்போ இந்த 12 1 13 ஆயிடுத்துன்னா மீதி 11 தான் விகிருத்தி, பிரகிருதி விகிருத்தி. ஆன மாதிரி இத சுருக்கமா சொல்லணும்னா, இப்படி ஒண்ணும் பின்னால ஒண்ணு வர்த்தனாலதான் இப்போ ஆகாசத்துல சப்தம்ன்ற குணம் இருக்குது. தன்மாத்திரையும் குணம் ஒண்ணு இல்லை. ஆனா நமக்கு அங்கேயும் ஒரு குழப்பம் வரும். சப்த தன்மாத்திரையிலேருந்து ஆகாசம் உண்டாருதுன்றதுனால சப்தம் அதான் சப்த தன்மாத்திரையிலிருந்து குணம் போல இருக்குதுன்னு இல்லை. ஆகாசம் சப்தம்ன்ற குணத்தை கொண்டிருக்கு, வாயுன்றது ஸ்பர்ஷ குணத்தை கொண்டிருக்கு, தேஜஸ்ன்றது ரூப குணத்தை கொண்டிருக்கு, அப்புன்றது ரசகுணத்தை கொண்டிருக்குது, பிருத்திவின்றது கந்த குணத்தை கொண்டிருக்குது. இப்படி ஒண்ணுலேருந்து ஒண்ணு உண்டாருதுன்னு நம்ம வேதாந்த சம்பிரதாயம் ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி அப்படின்னு சொல்றவன் சொல்லியிருக்கு உபனிஷத்துன்னு. அதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னு சொன்னா, ஆகாசம்ன்றது ஒரே குணத்தை கொண்டிருக்கு. என்ன குணத்தை? சப்தம்ன்ற குணத்தை. அதுக்கப்புறம் ஆகாசத்திலேருந்து தானே ஸ்பர்ஷ தன்மாத்திரம் மூலமா வாயு உண்டாருது. அதனால இந்த வாயுன்றதுக்கு சப்த குணமும் உண்டு, ஸ்பர்ஷ குணமும் உண்டு. அந்த வாயுலேருந்து ரூப தன்மாத்திரம் மூலமா தேஜஸ் உண்டாருதுனால இந்த தேஜஸ்ன்ற பதார்த்தத்துல, திரவியத்துல சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் 3 உண்டு.
இந்த மூன்றும் அதுக்கப்புறம் அதிலிருந்து ரச தன்மாத்திரம் மூலமா அப்பு உண்டாருத்தனால ஜலம் உண்டாருத்தனால அதுல சப்த ஸ்பரிச ரூப ரசம் அப்படின்ற 4 குணங்களும் உண்டு. அது அந்த ஜலத்திலிருந்து கந்த தன்மாத்திர வழியா பிருத்திவி உண்டாருத்தனால சப்த ஸ்பரிச ரச ரூப ரச கந்தம் அப்படின்றது இதுல உண்டாரு. ஏன்னா இதுல கொண்டிருக்குது, அதாவது பிருத்திவி கொண்டிருக்குது. என்னத்துக்கு இவ்வளவு தலை சுத்தலா இதை நாம தெரிஞ்சுக்கணும்னா, அப்படி இல்லை, 2 விஷயத்துக்காக தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம், ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த சாங்கிய மத வர்ணனையில சாங்கிய மத காரிகையெல்லாம் எடுத்து அருள் இருக்கார். அத பல பேர் ஸ்ரீபாஷ்யக்காரர் அந்த பங்கியை எடுத்திருக்கிறதுனால அந்த மதமே நம்ம மதம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அதாவது அந்த மதத்தினுடைய படிக்கு இந்த பஞ்சபூதங்களுமே விகிருதி வகுப்புல சேர்ந்து இருக்குது அப்படின்னு, அந்த 16 விகிருதி அப்படின்னு பிரமம் கொண்டிருக்கா. அந்த பிரமம் போறதுக்காக ஒண்ணும், அது தவிர ஆழ்வார் வெண்ணைய திரட்டி கொடுத்தா மாதிரி இப்போ சொன்னமே, ஆகாசத்துல ஒரு குணம், கடைசியா இருக்கிற பிருத்திவியில 5 குணங்களும்னு, பூநிலாய 5மாய் புனர்கண்ணின்ன 4மாய் தீநிலாய 3மாய் சிறந்த கால் 2மாய் நீநிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ண நின்னை யார் நினைக்க வல்லரே அப்படின்னு திருச்சிந்த விருத்த பாசுரத்துல பூநிலாய 5மாய், பூமியில 5 குணங்களும் இருக்கிறது. புனர்கண்ணின் 4மாய், கந்த தன்மாத்திர அதுல இருந்து தானே உண்டாருது, அப்புல இருந்து. அதனால அப்புல என்ன குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா 4 குணங்கள் இருக்குது. தீ நிலாய 3மாய், தீ தேஜோ பதார்த்தத்துல 3 குணங்கள் இருக்குது. சிறந்த கால் 2மாய், கால்னா காற்று, வாயுல 2 குணங்கள் இருக்குது. மீ நிலாயதொன்றுமாய், ஆகாசத்துல 1 குணம் இருக்குது அப்படின்னு நம்முடைய சித்தாந்தத்தை, வைதிக சித்தாந்தத்தை ஸ்பஷ்டமா சாய்கிறார். அதனாலையும் அதை அனுபவிக்கிறதுக்காகவும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இதை தெரிஞ்சுட்டா என்ன, அதாவது நம் போல்வார் நாம் ஒன்றும் பரமத நிரசனம் பண்ணி சொமத ஸ்தாபனம் பண்ண போறது இல்லை. அதனால சுருக்கமா கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆழ்வார் இவ்வளவு உள்ளங்கை நெல்லிக்கனியா நமக்கு அருள் இருக்க. அதனாலதான் சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை பல இடத்துல கையாண்டிருக்க. அதுக்காகவும் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. சரி, முக்குணமாய் நின்ற மூல பிரகிருதி. அதனால இந்த சாங்கிய மதத்துல என்ன இது அப்படின்னு சொன்னா, இந்த மூல பிரகிருதி 24 தத்துவங்கள். அதுக்கப்புறம் இது அச்சேதனம், சேத்தனா இருக்கக்கூடியவன் ஜீவன். இந்த 25 தத்துவத்தை தெரிஞ்சுட்டா அவனுக்கு முக்தி வரும். முன்னே சொல்லிட்டோம். அந்த 24 தத்துவம் இது என்னது, அந்த மூல பிரகிருதி அப்படின்றத இங்க சொன்னோம். இந்த பாசுரத்துல முக்குணமாய் நின்ற மூல பிரகிருதி அப்படின்னு சொல்ற. 3 குணமா நின்ற, சத்தம் ரஜஸ் தமசு அப்படின்ற 3 குணஸ்வரூபமா சுவாவமா சொரூபமா நிற்கக்கூடிய மூல பிரகிருதி. பாசுரமே நம்ம சேவிக்கலையோ. முக்குணமாய் நின்ற மூல பிரகிருதி கழியா அக்குணமற்ற அருத்துணை மற்றதற்கீசனிலை இக்கணனை படி 5 எண்ணின் முன்முக்தி என்னும் பக்கண வீணர் பழம்பகட்டை பழுதாக்குவமே. அதனால சாங்கிய மதத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, முக்குணமாய் நின்ன மூல பிரகிருதி
சத்வம் ரஜசு தமசுன்ற 3 குணஸ்வரூபமா நிற்கக்கூடிய மூல பிரகிருதி இருக்குதே, அந்த மூல பிரகிருதிக்கு அழியாததும் அக்குணமற்ற அந்த 3 குணங்கள் இல்லாததுமான அருதுணை. இந்த மூல பிரகிருதிக்கு உரு இல்லை. உருன்னா நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடியது, அருன்னா கண்ணுக்கு புலப்படாததானே அந்த அணுஸ்வரூபனா இருக்கக்கூடிய ஜீவன். அந்த அரு துணை. இந்த மூல பிரகிருதிக்கு துணை எது? ஜீவன் சகாயமா இருக்கிறது. அதற்கு அந்த மூல பிரகிருதிக்கு அதுக்கு மேல ஈசன் இலை, ஈசன்னு மொத்தம் இல்லை. இந்த 2 திரவியங்கள் இருக்குதே, பிரகிருதியும் ஜீவனுமா இருக்கக்கூடிய இந்த 2 இக்கணனைப்படி இவன் கணனம் பண்ணானே 24 தத்துவம், அது ஜீவ தத்துவம் 1 அப்படின்னு இவன் எண்ணினபடி, கணனைனா என்றது இந்த மதத்தினுடைய கணக்கின்படி 5 மூல பிரகிருதி 24, அதான் பிரகிருதியிலேருந்து உண்டார அச்சேதன தத்துவம் 24, இது 1 ஜீவன். அந்த 5 25 தத்துவங்களையும் அவற்றின் சொரூப சுபாவங்களோடு எண்ணில்னா எண்ணி பார்க்கிறது, ஆராய்ந்து பார்த்தால் அறிந்தால் முக்தி முன்முக்தி என்னும் இந்த விஷயத்தை தெரிஞ்சின்றாலே நமக்கு மோட்சம் வந்துடும். மோட்சம் வரும்னா எப்போ வரும்? மரணத்துக்கு முன்பே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கணவீணர். வேடச்சேரியில இருக்கக்கூடிய வேடர் போலா. வேடர்கள்லாம் என்ன, ஏதோ கிடைச்சத அடிச்சு சாப்பிட்டுட்டு கிடைச்ச உரினங்களை அப்படி அறிவில்லாத வேடர். அது போல இவனும் விதத்துறான். பக்கண வீணர், வேடச்சேரியில வேடுவர்கள் போல பாமரரா விஷயமே தெரியாம வீணர்னா வீணா பிதற்றக்கூடியவர்கள், அர்த்தமற்ற வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு பிதத்துவர்களான இந்த சாங்கியர்களை அப்படி வர்ணிக்கிறார். பழம் பகட்டை. எப்படி கபிலர்லாம் வேதத்திலேயே சொல்லியிருக்க, கபிலர் மகான்னுட்டு. அப்படின்னா அவர் ரொம்ப நெடுநாளா இருக்கக்கூடியவர். பக்கண வீணர், பழம் பகட்டை, அந்த பழமையான பிதற்றல். ஏன்னா வேதத்திலே கபிலர்ன்ற ஒரு மகானை சொல்லிருக்கிறதுனால, அவரால் பிரவர்த்திக்கப்பட்ட சாஸ்திரமானதுனால இவர் நெடுநாளா இருக்காருன்றது அர்த்தம். அதனால இப்படி நெடுநாளே ஆடம்பரமான வார்த்தையை பழுதாக்குவோமே, அதாவது அவர்கள் சொல்றது வீண் அப்படின்றத நாம சொல்லி மறுப்போம் அப்படின்னு சாய்க்கிறது இந்த முதல் பாசுரத்துல. அதனால அவளுடைய மதம் என்னன்னா, ஈஸ்வரன் கிடையாது, இந்த 3 குணங்களை கொண்ட இந்த பிரகிருதியும் ஜீவனும் சேர்ந்துதான் இந்த உலகம் உண்டாருது. அந்த உலகம் உண்டாறதுனால இந்த ஞானத்தை பெற்றுட்டா உடனே, அதாவது ஞானஸ்வரூபனான ஜீவன் செய்யக்கூடிய சக்தி உள்ள பிரகிருதி, ஏன்னா அது அந்த பர்சன்டேஜ், அதாவது அதனுடைய இது மாறுபடுறதோ இல்லை. சத்துவம் ரஜஸ்தமோ குணங்கள் மாறி மாறி கலவையா இருக்குது. அந்த மாறிச்சுன்னா இந்த உலகம் உண்டாருது. இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டோம்னா அப்படியே நாம மோட்சத்துக்கு போயிடுவோம். இதனால ஈஸ்வரனால இந்த உலகமும் உண்டால, ஈஸ்வரனால மோட்சமும் வரல அப்படின்னு. அதனால ஈஸ்வரனே இல்லை அப்படின்றது அவளுடைய மதம். அப்படி அவர்கள் உடைய வார்த்தை பிதற்றலான வார்த்தை, பாமரர்கள் பிதற்றக்கூடிய வார்த்தை அப்படின்னு இதுல நமக்கு தெளிவா காண்பிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। दिवंशटकोपाधीनितिवर्यान् भजे निशम् श्रीरङ्गपूर्वषडजित्यधीशानपदाश्रयं श्रीवत्सवं सतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकम्